Hi friends, நம்மளோட சேனல்ல டிகிரி லெவல் ஜுவாலஜி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல யூனிட் 10 பயோஸ்டாட்டிஸ்டிக்ல இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது ஒரு வேல்யூ எத்தனை தடவை அப்பியர் ஆகுது, நம்பர் ஆஃப் டைம்ஸ் பர்டிகுலர் வேல்யூ அக்கர்ஸ். ஒரே வேல்யூ தான், ஆனா எத்தனை தடவை அப்பியர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாண்ட்ல ஃபிஷ் கலெக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 20 ஃபிஷ்ல எத்தனை ஃபிஷ் 20 கிராம்ல இருக்கு, எத்தனை ஃபிஷ் 30 கிராம்ல இருக்கு. அப்ப எத்தனை ஃபிஷ் ஃப்ரீக்வன்சி அதோட 20 கிராம்ல இருக்கிற ஃபிஷ் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஒரு 2-3 ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபுலேஷன் பாத்தீங்க, டேப்லோ காலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் பர்டிகுலர் வேல்யூ அப்பியர்ஸ், எத்தனை தடவை ஒரே வேல்யூ அப்பியர் ஆகுறதுன்றது தான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை 3 விதமா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபுலேஷன் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வித்தவுட் கிளாஸ் இன்டர்வல், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வித் கிளாஸ் இன்டர்வல். தேர்ட் ஒன் வந்து cumulative frequency distribution. நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல்னா என்னன்னு தெரியும். கிளாஸ் இன்டர்வல்னது 0 to 10 வரைக்கும், 10 to 20, 20 to 30 சொல்லி கிளாஸ் இன்டர்வல் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வித்தவுட் கிளாஸ் இன்டர்வல் என்ன பார்த்தீங்கன்னா அந்த 0 to 20லாம் இல்லாமல் ஒரே வேல்யூ தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷ்ஷில் வந்து நம்பர் ஆஃப் ஃபின்ஸ் 4, 6, 8ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. அப்போ 4 ஃபின்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஃபிஷ் எத்தனை இருக்கு இந்த குரூப்ல அப்படின்னா 8 பேர் இருக்காங்க. 6 ஃபின்ஸ் மட்டும் இருக்கவங்க 5 பேர், 8 ஃபின்ஸ் மட்டும் இருக்கவங்க 7 பேர். 40 மார்க் மட்டும் எடுத்த பசங்க 8 பேர் இருக்காங்க, 60 மார்க் எடுத்த பசங்க 7 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இதுல இந்த வேல்யூஸ்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாக்குறது. இதுல நம்ம கிளாஸ் இன்டர்வல் யூஸ் பண்ணல. அதே ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல கிளாஸ் இன்டர்வல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வித் கிளாஸ் இன்டர்வல். இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த காலம் தான் கிளாஸ் இன்டர்வல். 0 to 9, 10 to 19, 20 to 29. இது 0 to 9, 10 to 19 வந்து 10 வந்து லோவர் லிமிட், 19 வந்து அப்பர் லிமிட். 20 to 29ல 20 வந்து லோவர் லிமிட், 29 வந்து அப்பர் லிமிட். இது ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா இந்த வெக்காபுலரி, இந்த டேர்ம்ஸ், இந்த வேர்ட் எல்லாமே நம்மளுக்கு மனசுல பதியறதுக்காக தான் சொல்றேன். இப்ப இந்த இதுல என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன்னா ஒரு ப்ரான் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரான்ல எத்தனை ப்ரான் வந்து 0 to 9 கிராம்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்போ 3 ப்ரான் வந்து 0 to 9 கிராம்ஸ்ல இருக்கு. 10 to 19 கிராம்ஸ் வரையும் எத்தனை ப்ரான் இருக்கு, அது 11ஆ இருக்கலாம், 17 கிராம்ஸா இருக்கலாம், 18 கிராமா இருக்கலாம். ஆனா 10 to 19க்குள்ள அதோட வேல்யூ வரணும். 5 ப்ரான் அப்படி இருக்கு. இதுதான் இப்ப நான் கிளாஸ் இன்டர்வல் 10 கிராம்ல இருந்து 19 கிராம் வரைக்கும் அப்படின்ற இன்டர்வல் கொடுத்திருக்கறனால இது வந்து frequency distribution with class interval. இங்க நான் என்ன கிளாஸ் இன்டர்வல் கொடுத்திருக்கேன் அப்படின்னா 0 to 9, 10 to 19, 20 to 20. இது வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் இருந்தா அதுக்கு பேரு எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல். ஹையஸ்ட் வேல்யூவை இன்க்ளூட் பண்ணாம அடுத்ததுல கொண்டு போயிருது. 0 to 10ன்னு போடாம 0 to 9 தான், 10 வந்து அடுத்தது கொண்டு போயிருது. இன்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னா 0 to 10, 10 to 20, 20 to 30. அந்த 10, 20லாம் ரிப்பீட் ஆகுது பாருங்களேன். 0 to 10, 10 to 20, 20 to 30 அந்த மாதிரி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் ஹையஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் வந்து. இந்த frequency distribution with class intervalல அந்த கிளாஸ் இன்டர்வல் எக்ஸ்க்ளூசிவாவும் இருக்கலாம், இன்க்ளூசிவாவும் இருக்கலாம். கிளாஸ் இன்டர்வல் இருக்கிறனால அதை நம்ம வித் கிளாஸ் இன்டர்வல் சொல்லி சொல்றோம், அவ்வளவுதான். இந்த இடத்துல நடுவுல பாத்தீங்கன்னா நான் டேலி பண்ணிருப்பேன். அதை நம்ம ஒன்று கவுண்ட் பண்ணும்போது அது நிறைய போகுது. 27 மெம்பர்ஸ், 43 மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம 1, 2, 3 சொல்லல அது மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி பார் யூஸ் பண்ணலாம். இந்த பாரை தான் நம்ம வந்து டேலி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த டேலியில இன்னொரு ஒரு புது டேர்ம் பார்த்துக்கோங்க. டேலி வந்து 1, 2, 3, 4 5th பார் போடும்போது நம்ம 5th பாரா போடாம இந்த 4 பாரையும் கிராஸ் பண்ணி போடுவோம். ஓகேங்களா, அதுக்கு பேரு 4 cross மெத்தட். இந்த மாதிரி 5வது பார் வரும்போது அதை கிராஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து 4 cross மெத்தட். இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கால்குலேட் பண்றது ஈஸியா இருக்கும், கவுண்ட் பண்றது ஈஸியா இருக்கும். இதுதான் frequency distribution with class interval. இதுல இந்த tally அப்படின்றது என்னன்னா இந்த பார் போட்டு நம்ம கவுண்ட் பண்றது frequency distribution without class intervalலையும் நம்ம பண்ணிருக்கலாம். tally நடுவுல ஒரு காலம் போட்டு 8னா 1, 2, 3, 4 cross பண்ணிடணும், 5, 6, 7, 8 அப்படி tally போட்டு இந்த டேபிள் காலமும் நம்ம பண்ணலாம். ஸோ டேலின்றது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. டேலி எதை வேணாலும் நம்ம கவுண்ட் பண்ணாலும் டேலி யூஸ் பண்ணலாம். அந்த டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த டேபிள் காலம்ல நான் செஞ்சிருக்கேன். அடுத்த தேர்ட் திங் என்ன பார்த்தோம்னா cumulative frequency distribution. cumulative frequency distributionல ஏற்கனவே நம்ம பார்த்த எல்லாமே ஈக்குவல் தான்.
கிளாஸ் இன்டர்வல் இருக்கலாம், கிளாஸ் இன்டர்வல் இல்லாமையும் இருக்கலாம். டேலி போட்டு கவுண்ட் பண்றோம். ஓகே, அதே எக்ஸாம்பிள் தான். ப்ரான்ஸோட வெயிட் 0 to 9 கிராம்ஸ் இருக்கிற ப்ரான் வந்து 3 இருக்கு, 10 to 19 கிராம்ஸ் இருக்குது 5 இருக்கு, 20 to 29 கிராம்ஸ் 2, 30ல இருந்து 39 கிராம் இருக்குது 7 ப்ரான் இருக்கு நம்ம கிட்ட. ஓகேங்களா? இப்போ நான் திடீர்னு கேக்குறேன், 20ல இருந்து 29 ப்ரான் வரைக்கும் இருக்கிற ப்ரான், சாரி 29 கிராமுக்குள்ள இருக்கிற ப்ரான்லாம் எத்தனை அப்படின்னா, டக்குன்னு நீங்க குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டேப்லோ காலம் எடுத்து பார்த்தலாம். 10 ப்ரான் வந்து 29 கிராமுக்குள்ள இருக்கு அப்படின்னு. இது எப்படி கால்குலேட் பண்றோம்னா, ஒரு ஃப்ரீக்வன்சியை அதுக்கு முந்தின ஃப்ரீக்வன்சியோட ஆட் பண்ணிட்டே வரணும். இப்போ 3னா அடுத்தது 5 ப்ரான் இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஃப்ரீக்வன்சியை செகண்ட் ஃப்ரீக்வன்சியை ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சியோட நம்ம ஆட் பண்ணிட்டே வரோம். அதுக்கு முன்னால இருக்க ஃப்ரீக்வன்சியோட ஆட் பண்ணிட்டே வரோம். ஸோ 3 + 5 8. அடுத்தது வந்து எழுதும்போது 2 2 + 8 10 7 7 + 10 17. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்க ஃப்ரீக்வன்சி கூட ஆட் பண்ணிட்டே வரோம். இதுல நீங்க முந்தின டேப்லோ காலம்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இருக்கும், கடைசியில டோட்டல்னு போட்டு 10ன்னு ஆட் பண்ணி செக் பண்ணிருப்போம் டோட்டல் வந்து டேலி ஆகுதான்னு சொல்லி. இதுல அப்படி கிடையாது, டோட்டல்னு ஒரு காலமே தேவையில்லை. கடைசி காலம்ல கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில எத்தனை வருதோ அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரான்ஸ். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிட்டே வந்துட்டோம் இல்லையா? ஸோ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது என்ன, ஃப்ரீக்வன்சி கிளாஸ் ஃப்ரீக்வன்சியை ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சியோட ஆட் பண்ணிட்டே வருது, முந்தின ஃப்ரீக்வன்சியோட ஆட் பண்ணிட்டே வருது. இதுதான் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதனால இருக்கும் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து 29 கிராம்குள்ள இருக்கிற ப்ரான்லாம் வேணும் அப்படிங்கையில டக்குன்னு நான் அந்த டேப்லோ காலம் பார்த்து 10 அப்படின்னு சொல்லிடலாம். இங்க நான் எல்லாமே சின்ன நம்பரை எழுதியிருக்கும் போது நீங்க என்ன நினைக்கலாம்னா, இது ஈஸியா நம்மளே டோட்டல் பண்ணிடலாம்னு நினைக்கலாம். பட் பெரிய பாப்புலேஷன் நம்ம கவுண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து ஒரு 4090 பேர் இருக்காங்க, அடுத்த காலம்ல 2500 பேர் இருக்காங்க, அடுத்த காலம்ல அப்படி பெரிய வேல்யூவா இருக்கும்போது நீங்க கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கவுண்ட் பண்றது. அதனாலதான் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதுல இன்னும் 2 திங் என்ன நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மிட் வேல்யூ எப்படி பாக்குறது. மிட் வேல்யூ மெயினா எதுல பார்ப்போம் அப்படின்னா, கிளாஸ் இன்டர்வல்ல தான் பார்ப்போம். கிளாஸ் இன்டர்வலோட லோவர் லிமிட் பிளஸ் அப்பர் லிமிட், அப்புறமா அதை டிவைடட் பை 2, சம் ஆஃப் த லோவர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2. லோவர் லிமிட்டுக்கும் அப்பர் லிமிட்டுக்குமான கூட்டல் தொகை அதை எதால வகுக்கணும், 2ஆல வகுக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த கிளாஸ் இன்டர்வல்ல லோவர் லிமிட் என்னது 10, அப்பர் லிமிட் 19. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது 29. 10 + 19 29. 29/2 என்னது 14.5, 14.5. அப்ப இந்த கிளாஸ் இன்டர்வலோட மிட் வேல்யூ என்ன அப்படின்னா 14.5. இந்த கிளாஸ் இன்டர்வல இது ரெண்டையும் கூட்டணும், 20 கூட்டல் 29 49 டிவைடட் பை 2. 49 டிவைடட் பை 2 என்ன வரும் 24.5. இந்த மாதிரி நம்ம மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மிட் வேல்யூன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பட் 4 ஆப்ஷனை பார்க்கையில ஒரு குழப்பம் வரும். அதனாலதான் நான் இதை வந்து இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். அதுக்கடுத்து இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு கடைசியா ஒரு டேப்லெட் பார்த்தோம், கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அதுல பாருங்க இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆயிட்டே போறது, 3 8 10 17 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது இல்லைங்களா? அதுக்கு ஒரு வேல்யூ, அதுக்கு ஒரு நேம் இருக்கு. இன்க்ரீசிங் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லலாம் அப்படின்னா லெஸ் தென் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், லெஸ் தென் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கு. ஸோ இது நார்மலா இப்போ நம்ம பார்க்குற டேப்லெட் காலம்ல அது இன்க்ரீசிங் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியா தான் இருக்கும். எப்போ அது வந்து மாறும் அப்படின்னா டிக்ரீசிங்கா மாறும் அப்படின்னா, இந்த ஃப்ரீக்வன்சி வந்து மைனஸ் வேல்யூல எல்லாம் வந்துச்சு அப்படின்னா தான் அது மாறும், அல்லது 0ல வரும்போது ஈக்குவலாவே வந்துட்டு இருக்கும். அதனால இன்க்ரீசிங் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியா இருந்தா மட்டும் அதோட கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும், லெஸ் தென் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும்ன்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். தேங்க்யூ.